தகுதி நீக்கமும் செய்யலை, கொறடா யாருன்னு தெரியல, எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. சபாநாயகர் உடைய உத்தரவு எந்த இதுவும் இல்லைன்றப்போ முதல்வர் இந்த மாதிரி எங்கள் இந்த துறைக்கு இவங்கெல்லாம் அமைச்சராகணும் ஒரு லெட்டர் அனுப்புகிறாருன்னா அந்த லெட்டர் படி அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. அமைச்சர் பதவி வந்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தா விஜய் அவர்கள் மேலே சிபிஐ வழக்கு வந்து நேரிட. எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த அரசு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது, மக்களுடைய முடிவை மனதில் வைத்து நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இவங்களை அமைச்சராகிட்டாங்கன்னா இருப்பா பேசலாம் இருப்பான்ட்டு ஓடி, அதுக்குள்ளே இவங்க அமைச்சராகிட்டாங்கன்னா எத்தனை எம்எல்ஏ அங்கே தூக்க முடியுமோ தூக்க பார்ப்பாங்க. தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரிக்கணும், பொதுக்குழு கூட்ட சொல்லணும், தேர்தல் ஆணையம் கூட்ட சொல்லணும். கட்சி தாவலாம் வராது, கட்சி பிளவாயிடும். ஒரு 32 பேர் வந்துட்டா முடிஞ்சது கதை, 31 பேர் வந்தாலும் முடிச்சிடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட நிலையில் அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கலாம். அவைகளை திருமாவுக்கு ஆதரவு ஒரே டிக்கெட்டு தான், அதை வச்சுதான். மற்றபடி திரும்ப அந்த பண்ணை இழுத்தடிச்சது இதெல்லாம் வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. திமுகவில் ஸ்டாலின் நிற்க வைக்க போகிறாங்க. அவர் பாயசம் மேல் பர ஊத்துறா அப்படின்னு அங்கே வந்து ஊற்றுன உடனே இங்கே கொஞ்சம் ஊற்று, இந்த மாதிரி அன்பில் ஒரு உருட்டு ஊற்றி வச்சுருக்காரு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது வேலுமணி தலைமையில் இருக்கும் அந்த 25 எம்எல்ஏக்கள் மேலே புகார் அளிக்கும் விதமாக வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறதா சொல்லப்படுது. நேற்று வந்து ஆளுநருடைய செக்ரட்டரி அவர்களை சந்தித்து கடிதமும் கொடுத்துருந்தாங்க. சந்திப்பு நிகழுமா? இதுக்கு அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? நேற்று ஒருவேளை கடிதம் கொடுத்துருந்தா இன்றைக்கி அவர் ஸ்பெஷலாக கேட்டால் வேணால் ஆளுநரை சந்திக்கலாம். இது ஒன்று. கடிதத்துடைய சாராம்சம் எதுவாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாருக்கும் விஷயம். இவர்கள் 25 பேரும் கட்சி மாறி கொறடா உத்தரவை மீறி தாவேக்காவதற்கு வாக்களித்துள்ளனர். அதனால் இவர்களை கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரம் தகுதி நீக்கம் உள்ளானவர்கள். சபாநாயகர் அதை தகுதி நீக்கம் பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கள் கொறடாவையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் கொறடா தான் ஏற்றுக்கணும். ஆக்சுவலாக எந்த கட்சியோ அந்த கட்சியோட கொறடா தான் ஏற்றுக்கணும். எண்ணிக்கைலாம் மேட்டர் இல்லை, அது ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவு. அது இறுதியாக பார்த்தீங்கன்னா சபாநாயகர் கையில் தான் இருக்குது, அதுவும் நடைமுறை. அதனால் அவர் வச்சுக்கிட்டு ஊறுகாய் போட்டு உப்பு கண்டம் போட்டு ஓரமாக பாட்டிலில் போட்டு வச்சுன்னுக்கிறாரு. அப்போ இவர்கள் போய் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதி நீக்கம் ஆன இவர்களுக்கு அமைச்சர் பதவி செய்து கொடுக்கக்கூடாது, நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்காதீங்க. ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து அதாவது ஸ்பிளிட் இல்லாமல் கட்சி தாவல் தடை சட்டத்தை மீறி இவர்கள் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் சட்ட நிபுணர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துடைய தலைவர் முதல்வர் அவர் பரிந்துரைத்தால், அவர் தேச விரோதியோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான இதை தவிர இல்லை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு நீதிமன்றத்தால், அந்த மாதிரி காரணங்களின்றி வேறு எந்த காரணம் இருந்தாலும் ஆளுநர் அதில் தலையிட முடியாது. இதுக்கு உதாரணம் வேணும்னா, பொன்முடி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் 3 வருஷம் தண்டனை வாங்கினார் சொத்து குவிப்பு வழக்கில். அவர் தகுதியில் போய் மந்திரி பதவி போச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் அவர்கள் மனு தாக்கல் செய்து தகுதி இழப்பை அந்த வழக்கை நிறுத்தி வைத்தார்கள். வழக்கை நிறுத்தி வச்சோன்னா தகுதி இழப்பு ஆட்டோமேட்டிக்காக ரத்தாச்சு. மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சது. உடனடியாக சபாநாயகர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் பொன்முடி உள்ளிட்ட சிலருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அதாவது பொன்முடிக்கு பதவி பிரமாணம், இன்னும் சில பேருக்கு இலாகா மாற்றம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அவர் இது அனுப்புகிறார் கடிதம். ஆளுநர் அதை பார்த்து, இப்போ நம்ம சொன்ன இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா உடனடியாக அவருக்கு அனுமதி கொடுத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிவிப்பு வரும், நாளைக்கு மதியானம் 4 மணிக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்யணும். இவரும் இந்த போர்ட்ஃபோலியோ இருந்தாங்க. ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, மற்றவர்களுக்கு ஓகே, பொன்முடியை நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்றார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு ஆளுநர் சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. சட்டப்படி அவர் செஞ்சு ஆக்கணும். அந்த சட்டமன்ற தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்பது மட்டும்தான் ஆளுநர் வேலை. அப்போது உச்சநீதிமன்றம் போகிறாங்க. யார்? திமுக. உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வைக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நாங்களே வழக்கை நிறுத்திட்டோம், அவர் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுட்டார், இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? எப்படி நீங்கள் மறுப்பீங்க? உங்கள் வேலை அது இல்லையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் உங்ககிட்ட கோரிக்கை வைத்தாலும் அதை நீங்கள் நிறைவேற்றுறது தான் உங்கள் வேலை. நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லலை அப்படின்னு அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். அதனால் ஒருவேளை ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னா கூட அதையும் இவர்கள் சட்ட ரீதியாக கொண்டு போகலாம். இல்லை ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா
தகுதி நீக்கமும் செய்யலை, கொறடா யாருன்னு தெரியல, எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. அதனால் சபாநாயகர் வந்து சபாநாயகர் உடைய உத்தரவு எந்த இதுவும் இல்லைன்றப்போ சட்டமன்ற தலைவர் விஜய் முதல்வர் இந்த மாதிரி எங்கள் இந்த துறைக்கு இவங்கெல்லாம் அமைச்சராகணும்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாருன்னா அந்த லெட்டர் படி அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போ இவர்கள் கேட்குற கோரிக்கை பெரிதாக எடுபடாது. இது தெரியாமல் யாராவது சில பேர் ஊட்டிகிட்ருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். சரி, இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து அமைச்சருடைய லிஸ்ட்டு வந்து வெளியிடுறதா சொல்லப்பட்டிருந்தது. இலக்கா அமைச்சரோட லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பல கண்டனங்களும் தெரிவித்தது. அதாவது வந்து இந்த 25 எம்எல்ஏக்கும் அமைச்சர் பதவி வந்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தா விஜய் அவர்கள் மேலே சிபிஐ வழக்கு வந்து நேரிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டது. அதெல்லாம் உருட்டுவாங்க. தானாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறது எங்கே இந்த சிபிஐ? நாங்கள் வந்து எங்களுக்கு பிடித்திருந்தது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த அரசு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது, ஆதரிப்பவர்கள் எல்லோரும் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசை மக்களுடைய வாக்குகளை மக்களுடைய முடிவை மனதில் வைத்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அடல்ட்ரியவே இன்றைக்கி அங்கீகரிக்கிறாங்க. ஒரு மனைவி கணவனுடைய அனுமதி இல்லாமல் வேறொருவருடன் பழகி அது ஒரு வழக்காக போனால் நான் அவர் கூட தான் போவேன்னு முடிவெடுத்தா இன்றைக்கி அதுக்கான வழக்கு இல்லை. கணவனும் அப்படி தான். எங்கே பிரச்சனை வரும்? அரசு ஊழியராக இருந்து வேறு எதாவது இருந்தால் தான் வரும். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கே எப்படின்னா எம்எல்ஏக்களுக்கு நாங்கள் எவ்வளோ வசதிகள் இருக்குது. அதனால் தகுதி நீக்கம் எல்லாமே முடிவு பண்ண வேண்டிய சபாநாயகர். அதனால் இது எதுவுமே செல்லாது. இது ஒன்று. அதே மாதிரி இலாகா அறிவிச்சிட்டாங்க, அறிவிக்கலை, கண்டனம், அதெல்லாம் முதல்வருடைய இஷ்டம். இப்போ 25 பேர் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இவங்க கட்சி ஆட்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னென்ன இலாகா நம்ம ஒதுக்கணும்ல, அதுக்கு டைம் கூட எடுக்கும். மேலும் ஒரு 20 பேரை கூட பதவி ஏற்றுட்டு அப்புறமா கூட இலாகா ஒதுக்கலாம். அதெல்லாம் மேட்ரு இல்லை. சரி, விசிக ரவிக்குமார் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், இந்த 25 எம்எல்ஏக்களையும் வந்து அமைச்சர்களாக ஆக்கக்கூடாது, கொறடாவை நியமிக்கும் இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. கொறடாவை நியமிக்கிற உரிமை எடப்பாடிக்கு தான் இருக்குது, சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டிய உரிமை சபாநாயகர் தான் இருக்குது. அதனால் ரவிக்குமார் சொல்லலாம். ஒருவேளை விசிக திருமாவளவன் சட்டமன்ற தலைவராக இருந்து இவர்கள் இவ்வளோ இது ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரவிக்குமார் அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். இவர்கள்ட்ட என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும்னு சொல்கிறதுலாம் இல்லை. இவ்வளோ நாளாக அங்கெல்லாம் சொன்னாங்களா? இந்த மாதிரி வழக்கில் மாட்டின பொன்முடி செந்தில் பாலாஜி அவரை ஏன் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருக்கீங்க, கட்சிக்கு கெட்ட பேருன்னு கேட்டிங்களா? வெளியில் வந்த மறுநாளே அமைச்சராக்குனீங்களே தியாகின்னு சொல்லி. இது நல்லா இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கோம், வெளியில் போய் மக்களை பார்க்க முடியல, ஏதாவது சொன்னீங்களா? ஏமாந்தவன் எவன் கிடைக்கிறானோ இலவச ஆலோசனை சொல்கிறது. 2 பேர் தான் கூட்டணி, அதிலே துணை முதல்வர் வேணும், எம்பி வேணும், திருச்சி கிழக்கில் நிற்போம், நான் வர்றப்பெல்லாம் விஜய் சல்யூட் அடிக்கணும், நாளையிலேருந்து விஜய் வேஷ்டி சட்டோட வரணும், அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பொதுக்குழு நடத்துறதுக்காக வேலுமணி அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்குறதுக்காக வருவார், ஆனால் யாருமே கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட. இது நடக்குமா? இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுக்குழுவை கூட்டுகின்ற அதிகாரம் அவைத்தலைவருக்கு தான் உண்டு. அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இந்த அணியா அந்த அணியாக தெரில. கேட்டால் இந்த அணி தான் சொல்கிறாங்க, எஸ்பி வேலுமணி அணி தானே. அவர் ஒரு கால்பார் கொடுத்தாலே அது நடக்கும். அது இவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து தங்கள் தரப்பு ஆதரவை 2 தரப்புமே ஆள் பிடிக்கிற வேலையை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் போகாதீங்கன்னு இவர் சொல்கிறாரு. அது என்னன்றது அவரவர்கள் எடுக்கிற முடிவு தான். பெஞ்சமினை பதவி விட்டு நிற்கணுன்னு அழுதுகிட்டே அங்கே போயிட்டார்ல. ஆமாம், அவர் வர வந்து அந்த மாதிரி அவரவர்கள் இஷ்டப்படி எதாவது நடக்கும். இல்லை, பெஞ்சமின் அவர்களை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அவரே வந்து இவங்க அணி நினச்சிருப்பாங்க, கூட ஒரு போட்டு கொடுத்துருப்பாங்க. தலைவர் அவர் காரை அங்கே தான் நிற்கிது, அவங்க கூட தாங்கிறாரு, உடனே நீக்கிட்டாப்புல. இவர் ஏங்க நான் எங்கேங்க அங்கே போனேன், நீங்கள் என்னங்க நான் எம்எல்ஏவே கிடையாது, தோற்று வர போயிட்டேன், என்னங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்கன்ட்டு அங்கே போயிருக்காரு. அதனால் பார்க்கலாம். சார், வீரமணி, அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட இருந்த வீரமணி அவர்கள் வந்து இப்போது எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இந்த ஒரு மாற்றம் இது ஆதரவுனா எப்படி ஆதரவு? அந்த அணிக்கே போயிட்டாரா இல்லை என்ன சொல்லியிருக்காரு? இந்த 2 தரப்பாக பிரிஞ்சுட்டு இருந்தில்ல சார். ஸோ அங்கேருந்து மறுபடியும் எடப்பாடி அவர்களுக்கே ஆதரவு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், ஆனால் நான் இருக்கிற அணி எஸ்பி வேலுமணி அணி, அப்படி தானே சொல்லியிருக்காரு. இல்லை நான் வந்து அந்த அணியில் சேர்ந்துட்டேன், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சைடு தான் நான் சேர்ந்துட்டேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். இல்லை சார், அது எஸ்பி வேலுமணியே சொல்கிறாரு, எங்கள் பொதுச்செயலாளர் நீங்கள் தான் பொதுக்குழு கூட்டுங்கன்றாருல. ஆமாம் சார். ஆமாம், டெக்னிக். ஸோ பொதுக்குழு கூட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. என்னென்னா, ஒருவேளை பொதுக்குழு கூட்டினாலும் எடப்பாடி அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆமாம், பொதுக்குழுவில் வந்து தீர்மானம் வச்சு நிறைவேற்றிட்டாங்கன்னா
பெரும்பான்மையானோர் எடப்பாடி பழனிசாமி வேணாம், எஸ்பி வேலுமணி தான் பொதுச் செயலாளர் முடிவெடுத்துட்டா சிக்கலாகிடும்ல. அதனால தான் பொதுக்குழு கூட்டாமல் இவங்க சொல்கிறத பொதுக்குழு கூட்டி விவாதிப்போம். எந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிச்சிருக்காங்க? செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து அந்த அஜெண்டாவை கொண்டு போய் பொதுக்குள்ள வைப்பாங்க. ஏற்போர் ஆமன்ங்க, மறுப்போர் இல்லைங்க. மறுப்போர் யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உத தான் விழும். அதனால் ஏற்போரே அதிகமாக இருப்பாங்க. பொதுக்குழு வச்சு விவாதிக்கலாம். சும்மா ஒரு கால்ஃபார் கொடுக்குறேன். நாளைக்கு கோர்ட்டு கிட்டுன்னு போனால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? நியாயமாக தோற்றதுக்கு காரணம் என்னன்னு பொதுக்குழு கூட்ட சொன்னோம். இவர் அநியாயமாக எங்களை நீக்கிட்டார். நாங்கள் ஒன்றும் கட்சிக்கு எதிராக போகலைங்க, பொதுச் செயலாளர் கூட நாங்கள் எதுவும் திட்டலைங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்தது அப்படின்னா இந்த 25 எம்எல்ஏக்களும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க எங்கே போயிருக்காங்க? போலையா? இவர்கள் தகுதி நீக்கம் சம்மந்தமாக முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர். அதனால ஹைகோர்ட்டுக்கு மேலே போவாங்க. ஹைகோர்ட்டு சொல்லும், சபாநாயகர் நான் பார்க்குறேங்க, கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு மறுபடியும் இதாகும். இந்த மாதிரி தெலுங்கானாவில் நடந்திருக்கு. தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியிலேருந்து ஒரு 10 பேர் விலகி நம்ம ரேவந்த் ரெட்டியுடைய காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க. உடனே அவங்க வந்து டிஆர்எஸ் போய் இந்த மாதிரி விலகிட்டாங்க, அவங்களை கட்சி தலைவர் அவங்க நீக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க. இத்தனைக்கும் அவங்கள்ட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறடாலாம் இருக்காங்க. அப்படி சொல்லியே அவர் நீக்க மாட்டேன்ட்டார். ஆதாரம் கொடுன்னு கேட்டார். என்ன பண்ணிட்டாங்க? ஆதாரம் கொடு சார். காங்கிரஸ் துண்டை போட்டு பப்ளிக்காக உட்காந்துக்கிறாங்க, அப்புறம் என்ன ஆதாரம்? அந்த 3 வர்ண துண்டு நல்லா இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க, வேறு என்ன சொல்லு ஆதாரம்? இப்படியே தட்டி கழிச்சிட்டு வந்தார். அதுலேருந்து ஒருத்தன் விலகி காங்கிரஸில் எம்பி தேர்தலுக்கு நின்னான் 2024 நின்று தோற்று வேறு போயிட்டாப்புல. தோற்று போயிட்டோன்னா மறுபடியும் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ்லேயே தொடர்றாரு. எம்பி சீட்லேயே நின்ட்டார், இதோட ஆதாரம் வேணுமான்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்குறேன் பரிசீலிக்கிறேன்னா இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த மாதிரி நீங்கள் இவங்களை அமைச்சராகிட்டாங்கன்னா இருப்பா பேசலாம், இருப்பான்ட்டு ஓடிடும். அதுக்குள்ளே இவங்க அமைச்சராகிட்டாங்கன்னா எத்தனை எம்எல்ஏ அங்கே தூக்க முடியுமோ தூக்க பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு ஒரு 32 பேர் வந்துட்டா முடிஞ்சது கதை. 31 பேர் வந்தாலும் முடிச்சிடுவாங்க. ஸ்ப்ளிட் ஆகிடும், கட்சி தாவலாக வராது, கட்சி பிளவாகிடும். அப்போ நாங்கள் தான் தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரிக்கணும், பொதுக்குழு கூட்ட சொல்லுங்கள். தேர்தல் ஆணையம் கூட்ட சொல்லுவோம். அங்கே வச்சு மாவட்ட செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் அதிகம் பாருங்கள் அப்படின்னு கொண்டு போவோம். இன்னும் நாளுக்கு நாள் கடந்து போக இன்னும் வேலுமணி அவர்கள்கிட்ட இருக்க எம்எல்ஏக்கள் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அப்படி தான் சொல்ல முடியாது. எத்தனை பேர் போய்க்கிறாங்க? 25 பேர் அப்படி தானே இருக்காங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இன்னொன்று, இவர்கள் அமைச்சராளர்னா இவங்க சைடு கொஞ்சம் வெயிட் ஆகிடும். அப்போ இருக்கிறவங்க நம்ம எது இப்போ போனாலும் ஏதாவது தேத்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. இவன் போகிறதுக்கு மேலே நம்ம போயிட்டா நமக்கு நல்லதில்லை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் உளவியல் தானே. இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் வந்து மீண்டும் வந்து அந்த 25 இடங்கள் ப்ளஸ் திருச்சி கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. ஏன்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். சபாநாயகர் இங்கே முடிவே பண்ண மாட்டார். அப்போ இப்படியே தான் ஓடும். நீங்கள் நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்போம், நான் சொல்கிறோம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்படி தான் போகும். அதுக்கு தான் நான் தெலுங்கானா உதாரணம் காமிச்சேன். ஆளுங்கட்சி பவர் இல்லை. இப்போது திருச்சி கிழக்கில் வந்து மீண்டும் இடைத்தேர்தல் வந்து நடக்கணும், அதுக்கான முறைகள் வந்து போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்சி கிழக்கில் யார் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட நிலையில் அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கலாம், அவர் வந்து அமைச்சராக வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து வெளியிலிருந்து தான் ஆதரவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் எப்படி சார்? அவைகளை திரும்ப ஆதரவு ஒரே டிக்கெட்டு தான், ஆதவ அர்ஜுனா. மற்றபடி திரும்ப அந்த பண்ணை இழுத்தடிச்சது இதெல்லாம் வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு போய் திருச்சி கீழே கொடுத்துருந்தேன் பைத்தியமாக உங்களுக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆதரவு கொடுங்க சார், உங்களுக்கு எத்தனை அமைச்சர் வேணும்? 5 வேணும், 5 எம்எல்ஏ கூட்டுவாங்க. 2 தான் இருக்குது, ஒரு 2 பேர் தான் கொடுக்க முடியும். 1 தான் தருவோம். காங்கிரஸ் இருக்குது, அதிமுக இருக்குது, மற்ற இது எங்கள் ஆளுங்க இருக்காங்க, அதனால் பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதனால் திருச்சி கிழக்கில் கட்சிக்காரங்களை யாரை நிற்க வைப்பாங்க. இன்னொரு புறம் திமுகவில் ஸ்டாலினை நிற்க வைக்க போகிறாங்கன்ற ஒரு உருட்டுறாங்க. அன்பில் மகேஷ் கூட முதல்வர் ஸ்டாலின் நிற்கணும். இது வந்து பக்கத்து இலைக்கு பாயாசம், நமக்கு பாயசம் தேவைன்னா ஏப்பா டேய் அவர் பாயசம் மேலே பாரு ஊற்றுறா அப்படின்வாங்க. அங்கே வந்து ஊற்றுன உடனே இங்கே கொஞ்சம் ஊற்று, இந்த கிளாஸில் ஊற்று, தொன்னையில் ஊற்று, இலையில கொஞ்சம் ஊற்றியா அப்படின்வாங்க. இதெல்லாம் பக்கத்து இலைக்கு பாயாசம்வாங்க. அந்த மாதிரி அன்பில் ஒரு உருட்டி வச்சுருக்காரு. இவர் ஏற்கனவே அடிப்பட்ட பூனை, இவர் சூடு கண்ட பூனை. இவர் மறுபடியும் திருச்சிகளை நிற்பாரா? முதல்லையாவது தாவேகா மட்டும் தனியாக இருந்தது. தாவேகா, அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் நின்று ஜெயிக்க முடியுமா? அதுவும் ஆட்சியில் வந்துட்டாங்க. எப்படி அரசு எந்திரங்கள் செயல்படும்?
அதனால் அவர் அந்த விஷப்பரிச்செல்லாம் செய்ய மாட்டார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே வந்து சந்திச்சார் சார். ஆனால் எடப்பாடி அவர்களை மட்டும் சந்திக்கவே இல்லை. ஏன் அப்படின்ற கேள்வி வந்து இன்னமும் வந்து போயிட்டுருக்கு. ஏன் அவரை சந்திக்கலை அப்படின்றது? அது பல காரணங்கள் இருக்கலாம். அவரை கூட மறுத்துருக்கலாம், என்னை வந்து பார்க்க வேணான்னு இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அவரை போய் பார்க்குறதா இருந்தது. அப்புறம் தான் முடிவு மாறிச்சு. அவர் என்ன பார்க்க வேணான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இவங்களே இந்த இருக்கிற பிரச்சனையில் எதுக்கு எடப்பாடி போய் பார்க்கணும்னு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவரையும் தான் பார்த்துருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தவர். மற்ற யாரை விட கரூர் சம்பவத்தில் அவங்களுக்கு துணையாக நின்றவர் அவர் தான். சட்டசபையில் அவங்களுக்காக சண்டை போட்டவர் அவர். வெளியில் வந்து உங்களுக்காக பேசினவர் அவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியே வேணாங்க பார்த்துக்கலாம், நான் சொல்கிறப்ப வாங்கன்னு சொன்னால், ஏன்னா உள்ளே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. சார், ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு முறை வந்து ஆட்சி மாறும்போது பல அதிகாரிகள் வந்து மாற்றப்படுவாங்க. அதே மாதிரி இந்த முறை வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து மாற்றப்பட்டுட்டாங்க. கரூர்லேயும் வந்து புது கலெக்டர் வந்து மாறியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்போவுமே மாற்றுறது தான். நீங்களே சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு தடவையும் மாறும்போது மாற்றுவாங்க. அவங்களுக்கு தோதான ஆளை மாற்றுறாங்க. அதுலேயே தோது உஷாராக சில பேர்லாம் இடம் பிடிப்பாங்க. அந்த கவர்மெண்ட்லேயும் பவராக இருந்திருப்பான், அந்த கவர்மெண்ட்லேயும் பவராக. இது எல்லாத்தையும் பார்த்து களை எடுத்து பண்ணணும். இல்லை அந்த கவர்மெண்ட்லேயும் இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட்லேயும் இருக்கட்டும்னா கதை கந்தலாகும். அந்த மாதிரி போனதில் கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார். அதிமுகலேயே பவராக இருந்தார். டிஎம்கே வந்தோன்னு இந்த 5 வருஷமும் பவராக இருந்தார். இந்த குடிநீர் வளங்கள் அந்த வாரிய இதில் இருந்தார். அதனால் யார் என்ன ஏதுன்னு பார்த்து போகிறது தான் இவங்க திறமை. ஆட்சியை கொண்டு போகிறதுக்கு திறமையான அதிகாரிகள், சரியான அதிகாரிகள், ஆளுங்கட்சிக்கு அந்த முன்னாடி இருந்த கட்சிக்கு ஆதரவு இல்லாத அதிகாரிகள், இந்த மாதிரி அதில் எப்படி பண்ணுறாருன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்போவே நம்ம சொல்ல முடியாது. முதல்வர் அவர்கள் வந்து இப்போது போதைக்கு எதிராகவும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்புடையதாகவும் தனி படைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கான செயல்பாடுகளும் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது. அதுக்கு டெப்டி கமிஷன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, ஏடிஎம்கே பிரிவுலலாம். அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அதே மாதிரி பிஇடபிள்யூ, மதுவிலக்கு அமலாக்கத்துறை, ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு, இது 2 தனித்தனியாக இருந்தது. இது 2த்தையும் ஒன்றாக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அப்படின்னு விங்குன்னு ஆரம்பித்தாங்க. மகேஷ்குமார் அகர்வால் இப்போ டெல்லியில் இருக்கார். அவர் தான் ஏடிஜிபியாக இருந்தார். அப்போ தான் இந்த கள்ளச்சாராய சாவுலாம் நடந்தது. 2 ஒன்றாக்கி விட்டாங்க. ஒன்றாக்குனா அது விளங்குமா? அது எப்போவுமே 1 2 தான் பார்ப்பாங்க. இப்போ இவங்க வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு இவர்கள் ஒரு 2 இதை உருவாக்குறாங்க. இப்படியே ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு போனால் என்ன வருது? பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். 2வது அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். வெளியில் எழுங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் விட்டு வெளியே எடுங்க. கஞ்சா இந்த மாதிரி இதுக்கு நம்ம குட்கா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பிடிக்கிட்டோம். என்ஃபோர்ஸ்மெண்ட்டை டாஸ்மாக்கு அந்த கள்ளச்சாரம் இதை பிடிக்கிட்டோம். அந்த வேலையை தானே பழசில் செஞ்சுருந்தாங்க, அதை எடுங்க. யார் நேர்மையான அதிகாரிகள்னு யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, அவங்கள போடுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பத்திரிக்கை அன்றைக்கி எதுவும் தெரியாது, அதனால் ஆஹா ஓஹோன்னு உருட்டிகிட்டு இருப்போம். இதான் நடக்கிறது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க்கள் வந்து மூடப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். 60க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க்கள் மூடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் 2-3 செய்திகள் நம்ம பார்த்துருந்தோம் சார். அதாவது மூடப்படாத ஒரு டாஸ்மார்க்கை மூடியாச்சுன்னு சொல்லியும் பல செய்திகள் வந்து பரப்பிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அம்மா அந்த சைடு போனப்போ பூட்டி கிடந்தது. நான் உடனே உண்மையிலே சந்தோஷப்பட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் தாவைக்காகவும் கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, இருக்கிறத பதிவு பண்ணேன். இப்போ இதை வச்சு 3 நாள்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அது 3 நாள் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இவர்கள் பார் உரிமையாளர்கள் அவர்கள்லாம் எதோ தொழில் போச்சு அது போச்சுன்னு பல குடும்பங்களில் வாழ்க்கையே போச்சே. என்னமோ இவர்கள் இது காய்கறி வியாபாரம் பண்ண மாதிரி, இந்த ஃபார்மசி வச்சுருந்த மாதிரி, பொதுமக்களுக்கு ஆதரவாக பண்ண மாதிரியும் இவர் எதோ தடுத்துட்ட மாதிரியும் துள்ளி உதிக்கிறாங்க. அதனால் இல்லை, 700 கடைகள்லாம் 3 நல்ல விஷயந்தான். மூடணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். மாற்று பொருளாதாரத்தை யோசிக்கணும். கல்லுக்கடை திறக்கணும். கல்லுக்கடை திறந்தால் கொஞ்சம் நாளைக்கு ஆயில் கூடும். இதை குடிச்சு கெமிக்கலை குடித்து நொந்து நூலாகி போகிறோம், முடங்கி போகிறோம்.
மோடி அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது இதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும். பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அது சொல்லி 2 நாள்லேயே வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்திருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ டெல்லியிலலாம் வந்து பல அமைச்சர்களும் வந்து சைக்கிளில் பயணிக்கிறாங்க, மெட்ரோவில் பயணிக்கிறாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது இப்போ டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வளைகுடா யுத்தம் மேற்காசிய நாடுகளுடைய ஈரான், அமெரிக்கா அந்த கிறுக்கன் பண்ண கூத்து பெரிய அளவில் நம்ம தொல்லை அனுபவிச்சுட்ருக்குறோம். மற்ற நாடுகள்லாம் போர் நடந்த ஒரு வாரத்துலேயே 25 ரூபாலாம் ஏற்றிட்டான். 100 ரூபாய்க்கு 25 ரூபா, 125 ரூபாலாம். நீங்கள் பாகிஸ்தான்லாம் முடிஞ்சிச்சு கதை. அவங்க ஊர் பணத்துக்கு 400 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல். இன்னும் பல நாடுகளில் லாக்டவுனாக அறிவிச்சிட்டான். பல பிரச்சனைகள். நம்ம பெரிய நாடு, நம்ம நாட்டுடைய இவர்களுடைய அந்த நிர்வாகம் அப்படியே இழுத்து பிடிச்சி ஓடி இருந்தது. நம்மளுடைய எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் குறைவாக இருக்குல்ல, இந்த இது விலை $60, $50, $70 அப்படி இருக்கும்போது லாபம் தானே உங்களுக்கு. அதை நீ வச்சுக்கிட்டு $100 வந்தால் இதிலேருந்து தான் நீ பார்த்துக்கணும். இல்லாட்டி லாபம் $50 வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலை குறைக்கணும். குறைப்பியா? ஐயோ குறைக்க முடியாது. அப்போ அதில் சம்பாதிக்கிறல்ல, கூடுனாலும் அதை பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும்னு தான் இழுத்தாங்க இவ்வளோ நாளாக. அதையும் மீறி இவங்களால பண்ண முடியல. சரி இன்னும் ஒரு 10 ரூபா அந்த இது கலால் வரியெல்லாம் குறைச்சி விட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அப்படியும் இன்னும் போர் நிற்கல, பல பிரச்சனை ஓடுது. அதனால் 3 ரூபாய் ஏற்றி இருக்கிறார்கள். அந்நிய செலவாணி பயங்கரமாக வெளியே போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பண மதிப்பும் பெரிய அளவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதை கடுமையாக்கணும். ஒரு நபர் ஒரு வாகனத்தில் போகிறதெல்லாம் தடுக்கணும். சாத்தியமா? எங்கேயும் சாத்தியம். அதனால் ஒரு நபர் ஒரு காரில் போகக்கூடாது அப்படின்றத கொண்டு வரணும். கார்கள் பயன்பாடை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமு அரசு ஊழியர்களுக்கே கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் ஏதாவது கொஞ்சமாக தப்பிக்க முடியும். இப்போது கேரளாவில் வந்து ஒரு நபருக்கு வந்து இவ்வளோ லிட்டர் பெட்ரோல் தான் கொடுக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் அந்த மாதிரியான ரீதி, அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அது தெரில. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. அதை பொறுத்தான் பார்க்கணும். ஏன்னா நடைமுறையில் வந்தால் பெரிய அளவில் கியூவு. அது ஒரு நபருக்கு எவ்வளோன்னா ஒன்றும் இல்லாதவனும் போய் வாங்குவான். ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வச்சுருப்பீங்களே, ஆதார் கார்டு. சும்மா ரோட்டில் திரிஞ்சிட்ருக்கோம், 100 ரூபா கொடுக்குறேன், ஆதார் கார்டை வச்சு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க. அவன் என்ன பண்ணுவான்? லைனில் நின்று வாங்கி தருவான். அதனால் இதெல்லாம் வேலைக்கு உதவாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஒரு நபர் கார் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன வகைகள் இருக்குதோ அதை தடுக்கணும், தான் உதவும். இந்த போர் காரணமாக வந்து மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை வந்து இன்னும் உயரும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே சார் போயிட்டுருக்கு. அவங்க இப்போவும் உயர்த்தணும், அதிகமாக உயர்த்தணுன்றாங்க. கவர்மெண்ட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. அநேகமாக இன்னொரு ஒரு 3 ரூபா வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பாருங்கள். நன்றி சார். நன்றி.